வணக்கம். கம்பராமாயணம் யுத்த காண்டம் பகுதி 4. போர்க்களத்துக்கு தம்பி கும்பகர்ணனை அனுப்பிய ராவணன் முடிவுக்கு காத்திராமல் தன் காதல் நோய்க்கு விடிவு காண விளைந்தான். போரில் ராமனை வெல்வது என்பதை விட காதலில் சீதையை அடைவதுதான் அவனுக்கு முக்கியமாகப்பட்டது. அதற்கு வழி தேடி மகோதரனை அறிவுரை கேட்டான். அறக்கருள் ஒருவனாகிய மருத்துவன் என்பவனை சனகனாய் உருவெடுத்து வரும்படி பணித்தான். அவனை அடுத்து வரும்படி ராவணன் கூறிவிட்டு அமுதின் அணைய அழகியை நாடி சென்றான். குமுதம் போன்ற இதழ்களை உடையவளே, நீதான் எனக்கு உயிர் தர வேண்டும், உன் அடைக்கலம் நான் என்று சொல்லி பழைய பாட்டை பாடினான். தனக்கு இணங்குமாறு வேண்டினான். அவள் துவண்டு அவனை வெகுண்டு வெறுத்து ஒதுக்கினாள். நாடகம் தொடங்கியது. சனகன் வடிவில் வந்த அரக்கன் தன் உரையாடலை தொடங்கினான். அன்பு மகளே, அவன் ஆசைக்கு இணங்கு. பிணங்கினால் நம் குலத்தையும் நம்மையும் அழித்து விடுவான். நீ மனம் வைத்தால் நான் உயர் பதவிகள் பெறுவேன். நீயும் அவனுக்கு தேவியாவாய். இருவர் ஆவியும் நிற்கும். நீ சிறையிடை தேம்பி என்ன பயன் என்று அறிவுரை கூறினான். மானத்தை விட்டு என் தந்தை உயிர் வாழான். ஈனச் செயலுக்கு அவன் ஒரு காலம் சம்மதியான். முறை கெட்டு வாழும்படி உரை செய்ய மாட்டான் என்றாள் சீதை. வாள் உறுதி சனகனாய் வந்தவனை கொல்ல கை ஓங்கினான். நகைத்தாள் சீதை. நாடகம் நன்று என்று நவின்றாள். நீ என்னையும் கொல்ல மாட்டாய், இவனையும் கொல்ல போவது இல்லை, யாரையும் கொல்ல போவதில்லை. அது மட்டுமன்று, போரில் நீ வெல்ல போவதும் இல்லை. உனக்கு அழிவு நெருங்கிவிட்டது. ராமன் அம்பு நீ வரும் வழியை பார்த்து கொண்டிருக்கிறது. புகழ் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றாள். மகோதரன் இடை நின்று ராவணனை தடுத்தான். அவசரப்பட்டு இவளை கொல்லாதே. நாளை நீ வெற்றி பெற்றால் சீதை உன் வசமாவாள் என்று கூறினான். அந்நேரத்தில் கும்பகர்ணன் போரில் மடிந்த செய்தி ராவணனுக்கு எட்டியது. ஆறா துயரத்தில் ஆழ்ந்தான். தம்பியை இழந்தது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதை உணர்ந்தான். போர்க்களத்தை நோக்கி அவன் சிந்தனை சுழன்றது. அங்கிருந்த திரிசடை சீதைக்கு ஆறுதல் கூறினாள். வந்தவன் சனகன் அல்லன், நடிப்பு என்று கூறி அவளை தெளிவுபடுத்தினாள். அலைகள் ஓய்வதில்லை என்பதை அறிந்து அவள் தெளிவு பெற்றாள். தம்பியை களப்பள்ளியாக்கிய பின் அடுத்த தளபதி யார் என்று நாடினான். ராவணன் இளைய மகன் துடிப்பு மிக்கவன், துயர் அறியாதவன். கொட்டிலில் கட்டி வைத்த இளங்கன்று அது துள்ளி குதித்தது. ஆம், அவன்தான் அதிகாயன். அடுத்து அவன் அனுப்பப்பட்டான். ராமனுக்கு இளையவனை சந்தித்தான். அவனோடு தன் வீரத்தை காட்டி விளையாடினான். படுகளத்தில் உயிர் விட்டான். செய்தி அறிந்து ராவணன் செயலற்றான். அரக்கியர் ராவணன் அருமை மகன் இறந்தது கேட்டு அழுகையால் அதனை அம்பலப்படுத்தினர். மூத்தவன் இருக்க இளையவன் மடிந்தது ஏன்? முறை மாறி நடந்து கொண்ட தந்தையிடம் சொல் மாறி பெய்து என்னை அனுப்பி வைக்காமல் தம்பியை அனுப்பி வைத்தது முறையா என்று கேட்டான் இந்திரசித்து. தம்பியை கொன்ற கொடியவன் யார் என்று கேட்டு அறிந்தான். இலக்குவனை தன் இலக்காக கொண்டு போர் தொடுத்தான். இளஞ்சிங்கங்கள் களத்தில் முழக்கம் செய்தன. இடிகள் மாறி மாறி இடித்தன. மழை பெய்யவில்லை. நேருக்கு நேர் சந்தித்தால் வேருடன் தான் அழிய வேண்டும் என்பதை இந்திரசித்து உணர்ந்தான். வீரம் வளைந்து கொடுத்தது. சூழ்ச்சி முன்னால் நின்றது. விண்ணில் பறந்து கண்ணுக்கு தெரியாமல் மறைந்தான். அவன் போர்க்களத்தை விட்டு புறமுதுகிட்டான் என்று இலக்குவன் தவறாய் கருதினான். இந்திரசித்தன் சதி திட்டம் அறியாது வாளாயிருந்து விட்டான். ராவணன் இட்ட ஆணையின்படி இலக்குவனையும் அனுமனையும் நாகபாசம் கொண்டு பிணிக்க திட்டமிட்டான். அவர்கள் சோர்வாய் இருந்த நேரத்தில் அரவக்கயிறுகள் கொண்டு இருவரையும் பிணித்து வைத்தான். கட்டுண்டவர்கள் தப்ப வழி தெரியாமல் தடுமாறினர். கயிறுகள் இறுக்கின, கழுத்தை சுருக்கின. இலக்குவன் திக்குமுக்காடினான். திசை தெரியாமல் திகைத்தான். செயலற்று தளர்ச்சி அடைந்தான். செய்தி கேட்ட ராமன் களம் நோக்கி விரைந்தான். தம்பி நிலை கண்டு உளம் தளர்ந்தான். களத்தில் தம்பியை பறிகொடுத்து விட்டோமே என்று பரிதவித்தான். வழிகாட்டும் வெளியேற்றான். இருளில் உழன்றான். யுக முடிவில் கடல் பிரளயம் மண்ணை மூடிக்கொள்வது போல வேதனை அவனை பயப்படுத்தி கொண்டது. தேவர் செய்வதறியாது திகைத்தனர். எதிர்பாராத விதமாய் வானத்தில் கருடன் பறந்து கொண்டிருந்தது. நிதானமாய் கீழே நடப்பதை கண்டது. சிறகுகளை குவித்து கொண்டு கீழே இறங்கியது. தன் சிறகுகளை அவர்கள் மீது விரித்து காற்றை வீசியது. அவர்கள் மீது கருடன் காற்றுப்பட்டது.
திருடனை தேள் கொட்டியதைப் போல நாகங்கள் நடுங்கின, கட்டவிழ்ந்து நெகிழ்ந்தன. செத்தவர் உயிர் பெற்றது போல இருவரும் விடுதலை பெற்றனர். இலக்குவன் இறந்திருப்பான் என்ற நம்பிக்கையில் இந்திரஜித்து அரண்மனையில் தங்கிவிட்டான். நாகங்களின் பிணிப்பில் அவர்கள் அகப்படவில்லை என்ற செய்தி ராவணனுக்கு எட்டியது. மகனை அவன் அறிவீனத்துக்காக கடிந்து கொண்டான். மறுநாள் போரில் இந்திரஜித்து வேகமாக செயல்பட்டான். இலக்குவனோடு நேருக்கு நேர் சந்தித்து போர் செய்தான். நாகபாசம் ஏவி தன் ஆகத்தை கட்டியவனை அயன்படை கொண்டு அழிக்க இலக்குவன் விரும்பினான். ராமன் அஃது அறமன்று என்று கூறி தடுத்து நிறுத்தினான். அதே அயன்படையை இலக்குவன் மீது எறிவது என்று தீர்மானித்து இந்திரஜித் களம் விட்டு வெளியேறினான். அவன் அஞ்சி ஓடிவிட்டான் என்று கணக்கை தவறாய் போட்டுவிட்டனர். அவன் அரண்மனைக்கு சென்று தந்தையை சந்தித்து திட்டத்தை பற்றி கூறினான். அயன்படை பெறுவதற்கு வேள்வி செய்ய வேண்டியிருந்தது. அதுவரை மகோதரனை போருக்கு அனுப்ப இலக்குவனை களத்தில் மடக்கி வைத்தனர். மகோதரன் இலக்குவனுக்கு ஆற்றாமல் ஓடி விண்ணில் ஒளிந்தான். அங்கிருந்து ஐராவதம் என்னும் யானை மீது அமர்ந்து இந்திரனைப் போல வேடம் புனைந்து முனிவர்களையும் தேவர்களையும் வஞ்சித்து அழைத்து கொண்டு மண்ணுலகம் வந்து இலக்குவனோடு போர் தொடுத்தான். வானவரோடு போர் செய்தலை வானரங்கள் விரும்பவில்லை. தேவர்கள் ஏன் தன்னை எதிர்க்கிறார்கள் என்பது இலக்குவனுக்கு புரியாத புதிராக இருந்தது. செயலிழந்த இந்நேரத்தில் அயன்படையை இந்திரஜித்து ஏவினான். அப்படையின் இன்று அளவுமிக்க அம்புகள் வெளிப்பட்டு வானரர் மீதும் ஏனைய படைஞர் மீதும் பாய்ந்தன. அவ்வம்புகளுக்கு ஆற்றாமல் அவர்கள் அயர்ந்து விழுந்தனர். இலக்குவனும் மயக்கமுற்று கீழே சாய்ந்தான். மூச்சு பேச்சு அற்று விழுந்தவன் போல் காணப்பட்டான். போர்க்களமே பிணக்களமாய் காட்சியளித்தது. இந்திரஜித்து தன் தந்தையிடம் சென்று அயன்படையால் நேர்ந்த அழிவுகளை சொல்லி ராமன் ஒருவனை தவிர அனைவரும் துறக்கம் புக்கனர் என்றான். இலங்கையர்கோன் உள்ளம் பூரித்தான். போர் முடிந்தது என்று உவந்தான். தனியனான ராமனை இனி எளிதில் சந்திக்க முடியும் என்று நினைத்தான். ராமன் போர்க்களம் சென்று களம்பட்ட வானரங்களையும் சுக்ரீவனையும் அனுமன் சாம்பவான் முதலிய படைத்தலைவர்களையும் தம்பி இலக்குவனையும் கண்டான். அனைவரும் மடிந்து விட்டனர் என்று நம்பிவிட்டான். புலம்பி நைந்து செயலிழந்து மயக்கமுற்றான். செத்தாருள் ஒருவனாய் மதிக்கப்பட்டான். செய்தி அறிந்து ராவணன் வெற்றி படை கொட்டச் செய்து விழா கொண்டாடினான். அரக்கர் பிணம் அத்துணையையும் ஆழ்ந்த கடலில் போடச் செய்து அவர்கள் சுவடு தெரியாமல் மறைத்தான். அவர்களுக்கு நினைவு சின்னம் எழுப்பி அஞ்சலி செய்ததற்கு அடையாளம் மட்டும் அமைத்து கொடுத்தான். சீதைக்கு செய்தி சொல்ல வைத்து அவள் மங்கள நான் களைவதற்காக மயக்கமுற்ற ராமன் முன் கொண்டு வந்து அவளை நிறுத்தினான். இப்பொழுது என்ன சொல்கிறாய் என்ற கேள்விக்கணையை எழுப்பிவிட்டான். அப்பொழுதும் அவள் அதை முழுமையாய் நம்பவில்லை. உறுதி கொண்ட நெஞ்சினலாய் விளங்கினாள். வானரப்படைகள் படுவதும் இலக்குவன் விழுவதும் ராமன் கண் கலங்கி அழுவதும் உயிர் மாய்த்துக் கொள்வதும் நிகழாதன என்ற நம்பிக்கை இருந்தது. ராமன் உடம்பில் அடிப்பட்ட தழும்பு எதுவும் இல்லை என்பதை திரிசடை காட்டினாள். கொண்டது மயக்கமே அன்றி மரணம் அன்று என்று தெளிவித்தாள். கைதிகளை பாதுகாப்பாய் பார்வையிட அழைத்ததைப் போல அழைத்து வந்த சீதை மறுபடியும் சிறைக்காப்பாய் அசோகவனத்தில் அடைக்கப்பட்டாள். உணவு பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த வீடனன் காற்றின் போக்கில் செய்தி அறிந்து களம் வந்து சேர்ந்தான். வடு நீங்கிய ராமன் மேனி கண்டு அவன் இறப்பை பற்றி கடுகளவு ஐயமும் அவனுக்கு எழவில்லை. அரவு கயிற்றால் பிணிபுண்ட நிலையில் கருடன் வந்து காத்தது போல அயன் அம்பாள் தாக்குண்டவர் மயக்கம் தீர சஞ்சீவி மருந்து செடி தேவை என்பதை உணர்ந்தான். அனுமன் இருக்கும் இடம் தேடி நீர் தெளித்து அவனை மயக்கம் தெளிவித்தான். நெடுமரமாய் நின்ற அனுமன் படுகளம் பார்த்து திகைத்தான். சஞ்சலம் தீர்க்க அவன் சஞ்சீவி பர்வதத்தை அடைய வேண்டும் என்று வீடனன் உரைத்தான். சாம்பவான் எழுப்பப்பட்டான். அவன் வயதில் மூத்தவனாதலால் அச்செடிகள் இருக்கும் மலைக்கு வழி அறிந்தவனாய் இருந்தான். ஏமகுட மலையை கடந்து மாமேரு மலையை அடைந்தால் அதற்கு அப்பால் அம்மருத்துவ மலை தெரியும் என்று கூறினான். அவன் கூறியவாறே அனுமனும் அம்மலைகளை கடந்து அரிய மருந்து மலை இருக்கும் இடம் அடைந்தான். அதனை வானர மகளிர் காவல் காத்திருந்தனர். வானர தலைவனாகிய அனுமனுக்கு அதை தந்து உதவினர். மறுபடியும் இருந்த இடத்திலேயே அம்மலையை கொண்டு வந்து வைக்குமாறு வேண்டினர். அதற்கு இசைந்து அம்மலையை அடியோடு பெயர்த்து ஒரு கையிலே தாங்கிக் கொண்டு காடும் மலையும் கடந்து ககன மார்க்கமாய் வந்து சேர்ந்தான். மலைக்காற்று பட்டதும் அலை அலையாய் வானரர் உயிர் தெழுந்தனர்.
அனுமன் உதவியை ராமன் பெரிதும் பாராட்டினான். இருந்த இடத்தில் மறுபடியும் மழை கொண்டு சேர்க்கப்பட்டது. சஞ்சீவி பர்வதத்தால் வானர வீரர் உயிர் பெற்ற செய்தி அறிந்து இறந்துவிட்ட தன் வீரரை உயிர்ப்பிக்க ராவணன் நினைத்தான். குறி தவறிவிட்டது. மரித்துவிட்ட அவர்கள் உடலை ஏற்கனவே கடலில் எரிந்து விட்டமை நினைவுக்கு வந்தது. தரையில் தட்டிய பந்து உயர எழுவது போல மீண்டும் வீரம் பேசி போர்வினை ஆற்ற ராவணன் விரும்பினான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.